இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு டிஃபனுக்கு எங்கள் பாப்பா தான் செஞ்சாங்க. தக்காளி தொக்கு பாருங்கள், காரசாரமாக சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கு. பொடியெல்லாம் எதுவும் போடல, பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் சப்பாத்தி போட்டாச்சு. இந்த பக்கம் சப்பாத்தி அவ்வளோதாங்க, போட்டு முடிச்சிட்டேன். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான், ஒரு 2 வெங்காயம் 3 தக்காளி தான் போட்டு செஞ்சுருக்குறோம். நம்ம வீட்டில் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சுட சுட சப்பாத்தி, சாஃப்டான சப்பாத்தி. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி தொக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டு தக்காளி வெங்காயம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நான் அந்த ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலை. நம்ம வீட்டில் சூப்பரான தக்காளி தொக்கும் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து நம்ம சிம்பிளாக சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தோசைக்கல்லே எங்கள் சின்ன பாப்பாவுக்கு ஒரு முட்டை பொரியல் பண்ணிக்கலாம். நான் இப்போ வெங்காயம் போட்டு இது மட்டும் தான் போட்டேன். நம்ம வீட்டில் சுட சுட பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ஒரு டின்னருக்கு ஒரு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கு சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். நம்ம எந்த பொடியுமே சேர்க்கல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு நம்ம எப்படி சாதத்துலேயும் பரட்டி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன், மூடி வச்சிடணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். எங்கள் பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு மட்டும் பொரிச்சு கொடுக்குறதுக்காக தோசைக்கல்லே வெங்காயம் மட்டும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அப்படியே முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி தக்காளி தொக்கு. நான் வீடியோ போட்டிருக்கிறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.